ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ரசனிபியஸ்ச ராகவே கேதவே நமோ நமः. ஆதித்யாதி நவகிரகங்களை வணங்குகின்றேன். என்னுடைய குருநாதரையும் பரமகுரு பரமானந்த குரு பரமேஷ்டி குருநாதரை வணங்குகின்றேன். உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே, என் அன்பு நேயர்களே, அக்டோபர் மாத ராசி பலன்கள். இந்த அக்டோபர் மாதம் சூரிய பகவான் கன்னி ராசியிலே சஞ்சாரம் செய்கின்றார். ஒரு 15 நாள் கன்னி ராசியிலும் ஒரு 15 நாள் துலாம் ராசியிலும் சஞ்சாரம் செய்ய இருக்கின்றார். அதோடு கூட சூரியன் புதன் கேது, பொதுவாகவே கேது சூரியன் அவ்வளோ சிறப்பு கிடையாது. அதே போல் புதன் கேது, அப்போ இந்த சூரியன் புதன் கேது சேர்க்கை கன்னி ராசியிலே நடைபெறுகிறது. சுக்கிர பகவான் ஆட்சி பலம் பெற்றிருக்கின்றார். அதே போல் இந்த மாதத்தின் கடைசியில் குரு பகவான் வக்ரம் அடைய இருக்கின்றார். செவ்வாய் மிதுனத்திலே அமைந்திருக்கின்றார். சனி கும்பத்திலும் ராகு மீனத்திலும். இந்த மாதம் முழுவதும் சனி பகவான் வக்ரகதியை தொடர்ந்து வக்ரகதியிலேயே நிற்கின்றார். அப்போ இந்த அக்டோபர் மாதத்தை பொறுத்தவரையிலும் 4 கிரகங்கள் வக்ரகதி: குரு, சனி, ராகு, கேது. கிரக சேர்க்கை, முக்கியமான கிரக சேர்க்கைன்னு பார்த்தா சூரியன் கேது அல்லது புதன் கேது. அப்போ ஆட்சி பலம் பெறுகின்ற ராசியாக துலாம் ராசி அமைகின்றது. அப்போ இந்த கிரக அமைப்புகளை கொண்டு இந்த மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வாருங்கள் பார்க்கலாம். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, இந்த மாதம் அக்டோபர் மாதம் தனுசு ராசிக்கு நல்ல யோகமான மாதமாக அமைகிறது. கவலை வேண்டாம் தனுசு ராசி நேயர்களே. பொதுவாக தனுசு ராசியை பொறுத்தவரையிலும் நிறைய காரிய தடைகள் இருந்து வருகிறது. நல்லா உழைக்கிறீங்க, நல்லா முயற்சி எடுக்கிறீங்க, கடுமையான ஹார்ட் ஒர்க் இருக்கு. ஆனால் அதையெல்லாம் தாண்டி கூட காரிய தடைகள் நிலவுகின்றது. எனது தனுசு ராசி நேயர்களே, எடுத்த காரியங்கள்ல வெற்றி பெற முடியல, கஷ்ட நஷ்டங்கள் உங்களுக்கு இருக்குமே. ஆனால் கவலை வேண்டாம் தனுசு ராசி நேயர்களே, அற்புதமான கால நேரம் நிலவுகின்றது. இந்த மாதம் எடுத்த காரியங்களிலெல்லாம் வெற்றி பெறக்கூடிய அற்புதமான கிரக அமைப்புகள், நீண்ட நாள் உங்களுடைய முயற்சிகளுக்கு இருக்கக்கூடிய காரிய தடைகள் விலகும். அவசாமி கண்டிப்பாக எங்களை நாங்கள் ஜெயிக்கணும். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பிஸ்னஸ் தொழில் கண்டிப்பாக நாங்கள் வெற்றி எனக்கு இல்லை. என்கிட்ட வேலை செய்யக்கூடிய 100 குடும்பங்களுக்கு தான் அது வெற்றி. இந்த கம்பெனி நல்லா இருந்ததுனாக்கா, இந்த பேனர் நல்லா இருந்ததுன்னா, இந்த நேம் நல்லா இருந்ததுனாக்கா, கம்பெனி நல்லா இருந்ததுன்னா 100 குடும்பம் உழைக்கும். என்னுடைய ஒரு தனிப்பட்ட நபருடைய சுயநலம் கிடையாது. இந்த சுயநலத்தில் தான் பொது நலம் இருக்கு. அப்போது தொழில் அமைப்புகளில் கஷ்டப்படக்கூடியவரா நீங்கள்? எனக்கு பிஸ்னஸில் இவ்வளோ கடன் இருக்கு, பிஸ்னஸுக்கு சரியாக நடக்கலை, கூட கொஞ்சம் அப்படி மோசம் பண்ணிட்டாங்க, நண்பர்களே ஏமாற்றிட்டாங்க, நண்பர்களே எதிரிகளாக மாறிவிட்டார்கள், அவனே நம்மளை அடக்கி வைக்கணும்னு அழிக்கணும்னு நினைக்கிறான், அப்படின்னா ஃபேமிலி மெம்பர்ஸ் ரொம்ப ட்ரபிள் பண்ணுறாங்க பிஸ்னஸில், இதனால் நமக்கு சரியாக பங்கு வர மாட்டேங்குது, அல்லது கடன் ரொம்ப அதிகமாகிடுச்சு, வட்டி கட்ட முடியல, அவ்வளோ மாதம் ஒரு 40 லட்ச ரூபா இன்ட்ரெஸ்டே கட்டுற சாமி, என்னால் அவ்வளவும் கட்ட முடியல. எந்த மாதிரி எல்லாம் கஷ்டப்படக்கூடிய தனுசு ராசி அன்பர்களே, இது வளர்ச்சிக்கான காலம். இந்த மாதம் வளர்ச்சிக்கான மாதம். கவலை வேண்டாம், நல்ல முன்னேற்றம் அமையும். ஏதோ ஒரு வகையில் நல்ல முன்னேற்றம் உங்களுக்கு நடக்கப் போகுதுன்னு அர்த்தம். கண்டிப்பாக தனுசு ராசினியர்களே, உங்களுடைய முயற்சி, உங்களுடைய உழைப்பு என்னன்னு எனக்கு தெரியும். தர்மத்தின் அடிப்படையிலே அறம் சார்ந்து உங்களுடைய வாழ்வியல் தர்மம் இருக்கும். நேர்மையான முறையில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கெல்லாம்
வெற்றியை தரக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது. அதுவும் கேந்திரத்தில் இருக்கக்கூடிய சூரியன் புதன் கேது தொடர்பு. உங்கள்கிட்ட இதில் டாக்குமெண்ட் ப்ராப்ளம் இருக்குமே, ஆனால் தொழில் சார்ந்து லைசன்ஸாக இருக்கலாம், ரினிவலாக இருக்கலாம். ஸோ டாக்குமெண்ட் ரிலேட்டடாக ஏதேனும் ஒரு ப்ராப்ளம் இருக்குமே ஆனால், தொழில் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால், ஒரு டாக்குமெண்ட்டே தொலைஞ்சு போச்சு, அதெல்லாம் திரும்ப கிடச்சிடும். அதே போல் தொழில் சார்ந்து வம்பு வழக்குகள், போட்டி பொறாமையில் வரக்கூடியது, தொழில் போட்டிகள், தொழில் எதிரிகள், பதவி போட்டிகள், உங்கள்கிட்ட தொழிலை பறிக்கிறோம் பிடுங்கணும் ஒரு சூழ்ச்சி நடக்கும். ஒரு பிஸ்னஸ் நல்லா இருந்ததுன்னா ஒரு பழுத்த மரம் அடிவாங்கம்னு ஒரு பழமொழி உண்டு. ஒரு தொழில் நல்லா நடக்குதுன்னா அது எப்படியாவது கெடுக்கணுன்றதுக்கு 4 பேர் முயற்சி பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த மாதிரி தொழில் போட்டிகள், பதவி போட்டிகள், தொழில் எதிரிகள், வம்பு வழக்குகள், அதிகாரம் மிக்கவர்கள், அந்த மாதிரியான இடர்பாடுகள், தொந்தரவுகள் இருக்குமே. ஆனால் அவை எல்லாம் கூட வம்பு வழக்கெல்லாம் கூட நீங்கள் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. கவலையே வேண்டாம் தனுசு ராசி என்பர்களே. நம்ம எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரிதான், நம்மகிட்ட அன்னை வாராகி இருக்கின்றான். உங்கள் எதிரி எவ்வளோ பெரிய பலமானவனாக இருந்தாலும், பலமிக்க அரசியல் செல்வாக்கு உடைய பதவியில் இருந்தாலும் சரிதான், அன்னை வாராகிக்கு அவன் கீழே தான் இருந்தாலும். அப்போ எதிரிகளால் வரக்கூடிய தொந்தரவுகள் குறையும், கவலை வேண்டாம். எதிரிகளை அன்னை வாராகியின் வழிபாடுவீர்களே ஆனால் வாராகி அவங்க பார்த்துப்பாங்க. அப்போ தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும். உங்களுடைய எதிரிகள் காணாமல் போவார்கள். தொழிலில் உங்களுக்கு நீண்ட நாளாக இருந்து வரக்கூடிய பல நாள் பிரச்சனைகள் குறையும். தனுசு ராசி நேயர், தொழில் அமைப்புகளில் சிறந்து விளங்குவீர்கள். நல்ல முன்னேற்றம் இருக்கும். மெயினாக கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் குறையும். வரவு செலவுகள் அதிகரிக்கும். டிரான்சாக்ஷன்ஸ் நல்ல முறையில் இருக்கும். தனுசு ராசி நேயர்களே, அதே போல் இடமாற்றங்கள் ஏற்படும். தொழிலில் இடமாற்றங்கள் ஏற்படும். இன்னும் சொல்லப்போனால் நீண்ட நாட்களுக்கு பிறகு இந்த மாதம்தான் பிஸ்னஸ் ஓரளவுக்கு நல்லபடியாக இருக்கும். இடதருவை தனுசு ராசி நேயர்கள். அதே போல் தனுசு ராசி நேயர்களே, வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் தனுசு ராசி நேயர்களே, அது உள்நாடாக இருந்தாலும் வெளிநாடாக இருந்தாலும் நீங்கள் எங்கே இருந்தாலும் சரிதான். கவர்மெண்ட் ஜாபாக இருக்கலாம், பிரைவேட் ஜாபாக இருக்கலாம். வேலை வாய்ப்புகள் சிறப்பானதாக இருக்கும். எனக்கு இப்போதான் சாமி வேலை போச்சு, நல்ல கம்பெனி சாமி, 10 வருஷமாக இருந்தேன், 12 வருஷமாக இருந்தேன், 8 வருஷமாக இருந்தேன், நான் ஒரு நல்ல ரேங்க்கில், ஒரு ஹையர் பொசிஷனில் இருந்தேன் சாமி, நல்ல ரேங்க்கில் இருந்தேன், சிஇஓ இருந்தேன், மாதம் 4 லட்ச ரூபா சம்பளம், மாதம் 4 கோடி ரூபாய் சம்பளம், நல்ல பொசிஷனில் நான் இருந்தேன், ஒரு ஹையர் ரேங்க்கில் இருந்தேன். பட் திடீர்னு எனக்கு ஜாப் போயிடுச்சு, வேணாம்னு தூக்கி போட்டுட்டாங்க. எனக்கு காரணமே சொல்லலை. அப்படி இல்லைன்னா வீண் பழி சுமத்துதல், அபாண்டமாக ஒரு பொய் சொல்றது, செய்யாத குற்றங்களுக்கான தண்டனைகள். நீங்கள் தப்பே பண்ணியிருக்க மாட்டீங்க, ஆனால் உங்கள் மேலே ஒரு பழி போட்டு உங்களை தூக்கி வெளியில் போடுறது. இல்லை ஒரு இருள் சூழ்ந்ததை போல ஒரு ஜெயில் யோகம். அடுத்து என்ன நடக்குமோ, நம்ம வேலை ஏதாவது கம்ப்ளைண்ட் கொடுத்துருவாங்களோ, நம்ம வேலை வேறு ஏதாவது பழி சொல்லிடுவாங்களோன்னு, திருட்டு பயம் போட்டுருவாங்களோன்னு பயமாக இருக்குது சாமி. அப்போ வேலை செய்கிற இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள், உயர் அதிகாரிகளால் வரக்கூடிய ப்ராப்ளமாக இருக்கலாம், கல்வியின் கழகங்களாக இருக்கலாம், வேலை போயிருக்கலாம். அப்போ இந்த மாதிரியான வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்குமே, ஆனால் அந்த பிரச்சனைகளும் குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு. கவலை வேண்டாம் தனுசு ராசி நேயர்களே. எனக்கு இந்த மாதம் வேலை கிடைக்குமா? நிச்சயமாக புதிய வேலைகள் கிடைக்கும். கவலை வேண்டாம் தனுசு ராசி நேயர்கள். அதே போலத்தான் ஆரோக்கியம், உடல்நிலை ஆரோக்கியம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். தனுசு ராசி ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் உங்களுடைய ஹெல்த்து. ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் இருக்கணும்.
ஹெல்த்தில் வந்து அதிக கான்சன்ட்ரேட் பண்ணணும். நிச்சயமாக எனதருமை தனுசு ராசினியர்கள் உடல்நிலை ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை, அதிக கவனம் தேவை. தொழில் அமைப்புகள்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாகவும் கவனமாகவும் நடந்து கொள்ள வேண்டும். அதே போல் தொழில் போட்டிகள், தொழில் எதிரிகள், அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய எதிரிகள், மெயினாக எதிரிகளால் வரக்கூடிய தொந்தரவுகள், அது உள்நாடாக இருக்கலாம், வெளிநாடாக இருக்கலாம், செய்வினை கோளாறுகள், மந்திர மாந்திரீக தோஷங்கள், வைப்ப தோஷங்கள், மனக்குழப்பம், மனசு கஷ்டம், ஒரு டிப்ரெஷன். என்னன்னே தரசாமி எங்கள் வீட்டுக்காரர் அப்படி இருக்காரு, என் பையன் அப்படி இருக்கான், என் பொண்ணு அப்படி இருக்கு, என் மனைவி அப்படி இருக்காங்க. ஒரு டிப்ரெஷன், மனசில் ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கு. அடுத்து என்ன நடந்துருமோ, நடக்காதுன்னு எனக்கே நல்லா தெரியுது சாமி, ஆனாலும் மனசு பயப்படுது. இதெல்லாம் செய்வினை கோளாறுகள், ஒரு அறிகுறிகள், அடையாளம். ஸோ அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமே, ஆனால் அவையும் விலகும், கவலை வேண்டாம் தனுசு ராசி நேயர்களே. அதே போலத்தான் குடும்பம், கணவன் மனைவி ஒற்றுமை, பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேர்வதற்கு வாய்ப்புகள் உண்டு தனுசு ராசி நேயர்களே. இப்போதான் சாமி எனக்கு தெரியும் எங்கள் வீட்டுக்காரர் இப்படி ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டாரு, அல்லது இப்போதான் சாமி எனக்கு தெரியும் எங்கள் மனைவி இப்படி ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டாங்க, அல்லது இப்படி ஒரு இருந்துக்கிட்டே இருந்திருக்கு எனக்கு தெரியல சாமி. கணவன் மனைவி இடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகள், வசியம் சம்பந்தப்பட்டது, 2வது கல்யாணம் பண்ணிக்கிறது, 3வது கல்யாணம் பண்ணிக்கிறது, பல பெண்களோடு தொடர்புகளை ஏற்படுத்தி கொள்வது, அதெல்லாம் அவங்க ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பெண் யோகம். அப்போ அதோட கணவன் மனைவியிலேயே வரக்கூடிய பிரச்சனைகள், குடும்பத்தில் வரக்கூடிய தலகுனிவுகள், பிள்ளைகளால் வரக்கூடிய பிரச்சனைகள், அதே போல் பசங்க பேசாமல் இருக்கிறது, பெரியவங்கள்ட்ட பேசாமல் இருக்கிறது, குடும்ப டிவோர்ஸ் கேஸாக இருக்கிறது. அப்போ குடும்ப பிரச்சனைகள் இருக்குமே, அதனால் அந்த குடும்ப பிரச்சனைகள் குறையும் எனதருமை தனுசு ராசி நேயர்களே. அப்போ குடும்பத்தில் பிரச்சனை வருது அப்படின்னு ஒரு புதுசாக ஒரு கல்யாணம் ஆகிருக்கு, புதுமண தம்பதிகள், அதாவது கொஞ்சம் 6 வருஷமாச்சு 8 வருஷமாச்சு, ஏன் கல்யாணமாகி பசங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு டிவோர்ஸ் கேட்குறவங்களா இருக்காங்க. 60 வயசில் 65 வயசில் போய் ஒரு தாத்தா என்ன பண்ணாருங்க, டிவோர்ஸ் வேணும்னு கேட்குறாரு. ஒத்த காலம் நிற்கிறார் சாமி, இதெல்லாம் சொல்லக்கூடியவங்களாம் இருக்காங்க. அப்போ அந்த மாதிரியான குடும்ப பிரச்சனைகள் இருக்குமே, ஆனால் அவையெல்லாம் விலகும், கவலை வேண்டாம் தனுசு ராசி நேயர்களே. அதே போலத்தான் திருமண யோகங்கள் கைகூடும். வயோதிக திருமணங்கள், 40 வயசு, நான் இப்போ கூட ஒரு பதிவில் சொன்னேன், 40 வயசுக்கு மேலே 2-3 பெண்கள் வந்து அவங்களுக்கு திருமணம் கைகூடி உள்ளது. திருமண யோகங்கள் கைகூடும், திருமணத்தில் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. காதல் திருமணங்களாக இருக்கலாம், வயோதிக திருமணங்களாக இருக்கலாம், நாள் கடந்த தாமதமான திருமணமாக இருக்கலாம், வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு தனுசு ராசி நேயர்களே. ஸோ நம்ம நிறைய பேசிக்கிட்டே போகலாம். தனுசு ராசி நேயர்களே, உங்களுடைய கேள்விகள் என்ன, உங்களுக்கு என்ன வேணும், உங்களுக்கு என்ன நடக்கணும் அப்படிங்கிறத உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் வேறு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, நமச்சிவாயம். ஜெய் வராகி, ஜெய் ஜெய் வராகி.